மாநகர பேருந்தால ஆட்டோ ஓட்டுநர் பரிதாபமா உயிரிழந்திருக்க கூடியது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. கண்ணிமைக்கும் நேரத்துல மாநகர பேருந்து சாய்ந்ததுல ஆட்டோக்குள்ள இருந்த ஓட்டுநர் பரிதாபமா உயிரிழந்திருக்காரு. செங்குன்றத்துல இருந்து தாம்பரம் நோக்கி போன 104 அப்படின்ற மாநகர பேருந்து ஒண்ணு மதுரவாயில் பக்கத்துல வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பக்கவாட்டுல சாய்ந்து சர்வீஸ் சாலையில கவிழ்ந்ததா கூறப்படுது. அப்போ அந்த வழியா ஆட்டோ ஒண்ணு வந்துட்டு இருந்த நிலையில அந்த ஆட்டோ மேலேயே பேருந்து சாய்ந்ததால ஆட்டோ அப்பளம் போல நொறுங்கி இருந்திருக்கு. இதுல ஆட்டோ ஓட்டுநர் தினேஷ் அப்படின்றவரு பரிதாபமா உயிரிழந்திருக்காரு. மேலும் 15க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்ச நிலையில அவங்கள மீட்டு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. மாநகர பேருந்து ஒண்ணு பக்கவாட்டுல சாய்ந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதுல ஆட்டோ ஓட்டுநர் ஒருத்தர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. முதலமைச்சர் குற்றம் சாட்டுறாங்க. இந்த மண்டல தலைவர் முதலமைச்சர் மேல குற்றம் சாட்டுறாங்க. தப்பான தகவலை ஒரு எம்எல்ஏ பதிவு செய்யறாரு. தப்பான தகவலை சொல்றாரு. தன் வீட்டின் அருகாமையில் நடந்த கூட்டத்திற்கு தனக்கு ஏன் அழைப்பு விடுக்கவில்லை, தன்னை ஏன் அழைக்கவில்லை என்று போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டப்பேரவை உறுப்பினர் எல்லா அதிகாரி கூட்டு வச்சு நடத்த சொல்றாரு இல்லையா? நீ எப்படி விருப்பத்தை நடத்துற? யாருக்கு நடத்துற? யாருக்கு நடத்த? நீ இது வரைக்கும் சேலம் மாநகராட்சியில நடக்கிற ஒரு கூட்டத்தோட என்ன கூப்பிடுது இல்லைங்க. வார்டு கமிட்டி கூப்பிடுறதுக்கு எனக்கு எம்எல்ஏ கூப்பிடல. அவங்க உங்க விருப்பத்தை நடத்தக்கூடாது, அதிகாரி விருப்பத்தை நடத்தக்கூடாது. சட்டப்பேரவை உறுப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பான சூழல் காணப்பட்டிருக்கு. தப்பான தகவலை சொல்றாரு. தப்பான தகவலை சொல்றாரு. தப்பான தகவலை சொல்றாரு. தப்பான தகவலை சொல்றாரு. சேலம் மேற்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட சேலம் மாநகராட்சி 15வது வார்டு கூட்டம் நடந்திருக்கு. பாமக சட்டப்பேரவை உறுப்பினரான அருள் இவரோட வீட்டுக்கு பக்கத்துல தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்திருக்கு. இந்த கூட்டத்துக்கு தன்னை ஏன் அழைக்கல அப்படின்னு கூட்டத்துக்கு போய் கண்டனம் தெரிவிச்சதா கூறப்படுது. அப்போ மாநகராட்சி ஊழியர்களை தன்னை ஏன் அழைக்கல அப்படின்னு மக்கள் பிரச்சனையை பேச நான் வரக்கூடாதா என்றும் அவர் கண்டிச்சிருக்காரு.